ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எடிஎம் அகாடமி சார்பாக உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஜிசி நெட் சிலபஸில் கான்ஸ்டியூஷனல் லா யூனிட்டி கீழே டைரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு கணிசமான அளவுக்கான கொஸ்டின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் எமர்ஜென்சி? எமர்ஜென்சி சம்மந்தப்பட்ட ப்ரொமிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஆர்டிகல் 352 எடுத்துக்கிட்டு நம்ம அதை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற எல்லா கிளாஸையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஆதிகேசவ சிவமுருகன். ஸோ நான் யூஜிசி நெட் எக்ஸாமை வந்து 3 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேப்பர் 2க்கு லால பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாருங்க. இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு போகிற மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம லாவும் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். என்னதான் நமக்கு பேராக்ல எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாதான் இந்த ப்ரொவிஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் எமர்ஜென்சி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு அவசர நிலை. ஒரு அவசர நிலை நம்ம நாட்டில் வந்து அதை பிரகடனப்படுத்துவாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி வந்து பாருங்க, இந்த நியூஸ் பேப்பரை பாருங்க. பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்ஸ் எமர்ஜென்சி அப்படின்னு போட்டிருக்குது. பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்ஸ் எமர்ஜென்சி. இன்டர்னல் செக்யூரிட்டி இன் டேஞ்சர் சேஸ் பிஎம். அதுக்கு அடுத்து படிங்க. த பிரசிடென்ட் மிஸ்டர் ஃபக்ருதீன் அலி அகமது டிக்ளேர்ட் அ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி திஸ் மார்னிங் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த்ரெட் டு த செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி டியூ டு இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் ரிப்போர்ட்ஸ் பிடிஐ. அ நம்பர் ஆஃப் அரெஸ்ட்ஸ் ஹவ் பீன் மேட். ஸோ இதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலையை வந்து அறிவிச்சிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம நாட்டுக்கு எமர்ஜென்சி தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல எமர்ஜென்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நாட்டில் ஒரு செட்டப் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் கவர்மெண்ட் வந்து இயங்கும். இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது. சென்ட்ரல் கவர்மெண்ட்னு இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்குது, மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நார்மல் டைம்ல இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா வேலை செய்யும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரானரி டைம் வருது, ஒரு போரோ இல்ல ஒரு அசாத்திய சூழலோ வருது. அப்போ வந்து நாம நார்மல் செட்டப்பை வச்சு சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அப்போ நம்ம வேகமா முடிவெடுக்கிறதுக்கும் வேகமா வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இந்த நார்மல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நமக்கு ஒரு டீவியேஷன் தேவை. நார்மல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு டீவியேஷன் தேவை. அதுக்கு தான் நமக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வரதால நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நடைமுறைக்கு வரப்போ, நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும், மாநிலங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும், நிறைய பாதிக்கப்படும். ஆனாலும் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தேவை. ஏன்னா நம்ம நாட்டுக்கு நாலா பக்கமும் த்ரெட் இருக்கு. இந்த சைடு பாகிஸ்தான் இருக்கு, இங்க சைனா இருக்கு. ஸோ எதிரி நாடுகள் வந்து நம்மளை சுத்தி இருக்குது. பிளஸ் உள்நாட்டிலையும் நிறைய எதிரிங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சமாளிக்கணும்னா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் தேவை. இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரது மூலமா நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பில்டிங்குள்ள உட்காந்து கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்குள்ள உட்காந்து கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கீங்க. பில்டிங்க்கு வெளியே ஒரு பைப்பு போகுது. கிளாஸ் ரூமுக்கு வெளியே படிக்கட்டு போகுது, ஸ்டேர்கேஸ் வந்து இப்படி போகுது. இப்போ நார்மலான டைம்ல நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? நார்மலான டைம்ல கிளாஸ் ரூமுக்கு வெளியே வந்து இந்த படிக்கட்டு வழியா பில்டிங்கை விட்டு வெளியே போவீங்க, இந்த ஸ்டேர்கேஸ் வழியா பில்டிங்கை விட்டு வெளியே போவீங்க. அதுவே இந்த பில்டிங்ல ஒரு பெரிய ஃபயர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், ஒரு தீ பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி ஸ்டேர்கேஸ் வழியா போவீங்களா? எப்படி? இந்த வெளியே வந்து இந்த பைப்பு மூலமா இறங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் அப்போ நாம எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெஷர்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஒரு அசாத்திய சூழல் வரப்போ நம்ம நடவடிக்கையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தினாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ நம்ம நாடு சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்கலாம்.
ரொம்ப பேசிக்ஸ் தான். இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட் இல்லைன்னா ஒரு கண்ட்ரியில் 3 ஆர்கன் இருக்கும். ஒரு ஸ்டேட்டோ இல்லை ஒரு கண்ட்ரிலோ, ஸ்டேட்டு கண்ட்ரினாலும் ஒன்று தான். நீங்கள் பாலிட்டி லா படிக்கிறப்பெல்லாம் ஸ்டேட் கண்ட்ரி இந்த டேர்ம் வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, 3 ஆர்கன் இருக்கும். என்னென்ன நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்த 3 ஆர்கன் தான் வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கும். எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும், எந்த உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்த 3 ஆர்கன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா சட்டம் கொண்டு வரும் ஒரு ஆர்கன், சட்டத்தை கொண்டு வர ஆர்கன். எக்ஸிக்யூட்டிவ்னா அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற ஆர்கன். ஜுடிஷியரினா ஏதாவது பிரச்சனையோ டிஸ்பியூட்டோ வரப்போ அதை தீர்த்து வைக்கிற ஆர்கன். ஓகேவா? இப்போ நம்ம இந்தியா லெவலில் எடுத்துக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்னு நம்ம எதை சொல்லலாம்? பார்லிமெண்ட்டை சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? சட்டத்தை அமல்படுத்துறவங்க. இந்த சட்டத்தை அமல்படுத்துறவங்க யாரு? மினிஸ்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களாம் எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள வருவாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிஸ்லாம் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ள வருவாங்க. ஜுடிஷியரினா யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, இதெல்லாம் வந்து ஜுடிஷியரிக்குள்ள வருவாங்க. ஸோ இது ஒரு பேசிக். இப்போ நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நம்ம அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் சொல்றேன். பிரசிடென்ட் இருப்பாரு. பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட். பிஎம் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அண்ட் பிஎம்க்கு கீழே மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. முக்கியமான கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் சில சாதாரண மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ், அப்புறம் நார்மலான மினிஸ்டர்ஸ் இவங்களாம் இருப்பாங்க. இப்போ பாருங்க, பிரசிடென்ட் வந்து தானா முடிவெடுக்க மாட்டார். பிரசிடென்ட்டுக்கு வந்து தானா முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் 99% அவர் வந்து தன்னுடைய சொந்த முடிவு எடுக்க மாட்டார். பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது பிரதம மந்திரியும் மந்திரி சபையும் என்ன சொல்லுதோ, என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ணுதோ அந்த அட்வைஸ் படி தான் இயங்குவார். ஓகேவா? இதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து ஒரு நாமினல் ஹெட் இருப்பாங்க. நாமினல் ஹெட்னா பெயர் அளவுக்கு ஒரு ஹெட்டா இருப்பாரு. அவர் பேர்ல தான் எல்லா ஆக்ஷன் எடுப்பாங்க. அவர் பேர்ல தான் எல்லா நடவடிக்கையும் செயல்படும் இந்தியாவில். ஆனா ரியல் ஹெட்னு ஒருத்தர் இருப்பாரு. ரியல் ஹெட்டு சொல்றதை தான் நாமினல் ஹெட்டு கேட்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு பிரிட்டிஷ் சிஸ்டத்துல இருந்து நம்ம பாரோ பண்ணது. இப்போ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை தான் வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? கேட்கணும். பிரசிடென்ட் வந்து அதைப்படி தான் நடந்துக்கணும். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்ம பேசிக்கா கவர்மெண்ட் எப்படி இயங்குது அப்படிங்கிறதோட இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி கொண்டு வரப்போ என்னென்னலாம் நடக்கும்னு நான் சொல்றேன். எமர்ஜென்சி கொண்டு வரப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கு. எந்தெந்த துறையில அதிகாரத்தை செலுத்தலான்ட்டு வந்து தெளிவா பிரிச்சுட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல செவன்த் ஷெட்யூல்ல 3 லிஸ்ட் இருக்கு. செவன்த் ஷெட்யூல்ல 3 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல வந்து அதாவது பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தெந்த துறையெல்லாம் சட்டம் கொண்டு வரலாமோ அதை அந்த அந்த துறையெல்லாம் இருக்கும். டிஃபென்ஸ், பேங்கிங். ஸ்டேட் லிஸ்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எந்தெந்த துறையில சட்டம் கொண்டு வரலாமோ அதெல்லாம் இருக்கும். பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்.
கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட்டும் சென்ட்ரல் ரெண்டுமே சட்டம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற துறைகள்லாம் இருக்கும். ஃபாரஸ்ட்டு, வைல்டு லைஃப். ஓகேவா? நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 துறைகளை காட்டியிருக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒரு எமர்ஜென்சி வந்து அமலுக்கு வரப்போ யூனியன் கவர்மெண்டால ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற துறையிலையும் சட்டம் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்க முடியும். ஸோ எமர்ஜென்சி கொண்டு வரதால நம்ம சென்டர் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பாதிக்கப்படும். ஓகே, இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போலாம். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பாருங்களேன். வாட் இஸ் அன் எமர்ஜென்சி? பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்ஸ் எமர்ஜென்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி இன் டேஞ்சர் சேஸ் பிஎம். ஸோ இந்த நியூஸ் பேப்பரை பாருங்களேன். எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல் அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எந்த பார்ட்ல இருக்குன்னு பார்க்கலாம். 18th பார்ட்ல இருக்கு, 18வது பகுதியில் இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சினா நம்ம தேசம் சம்பந்தப்பட்டது. ஆர்டிகல் 352ல சொல்லியிருக்கிறாங்க. பிரசிடென்ட்ஸ் ரூல்னா ஸ்டேட் எமர்ஜென்சின்னு கூட சொல்லுவாங்க. ஆர்டிகல் 356ல சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா நம்ம எக்கனாமி சம்மந்தப்பட்ட ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரப்போ இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்க. ஆர்டிகல் 360ல இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்டிகல் 352 தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி மேடம் இருக்காங்க. அப்புறம் இந்த ஹிந்துவில் வந்த எமர்ஜென்சி பற்றின ஒரு நியூஸ் வருது. பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சியை அமலுக்கு கொண்டு வராரு. ரைட். இப்போ ஆர்டிகல் 352க்குள்ள போகலாம். ஓகேவா? இந்த ஆர்டிகல் 352வை நம்ம இப்படி படிச்சு பார்த்தோம்னா நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆர்டிகல் 352 எதை பற்றி சொல்லுது? ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ப்ரொக்ளமேஷன்னா என்ன? பிரகடனம், ஒரு அறிவிப்பு. எமர்ஜென்சியை யார் அறிவிக்கிறா? இஃப் த பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு that a grave emergency exists whereby the security of India or any part of the territory is threatened, whether by war or external aggression or armed rebellion, he may by proclamation make a declaration to that effect in respect of the whole of India or such part of the territory thereof as may be specified in the proclamation. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை படிங்களேன். ஆர்டிகல் 352 கிளாஸ் 1ல இஃப் த பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தென் அ கிரேவ் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்ஸ் whereby the security of India or any part of the territory thereof is threatened, whether by war or external aggression or armed rebellion. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரோ ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ அல்லது ஒரு ஆர்ம்டு ரெபெலியனோ நடக்குது. அதால இந்தியாவோட செக்யூரிட்டியோ இல்ல இந்தியால ஒரு பார்ட்டோட செக்யூரிட்டியோ வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? எமர்ஜென்சிக்கான ப்ரொக்ளமேஷனை வெளியிடலாம். இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. ஸோ நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஃப் த பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தட் அ கிரேவ் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட். கிரேவ்னா ஒரு பயங்கரமான எமர்ஜென்சி எக்ஸிஸ்டா இருக்குதுன்ட்டு பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆனா அவர் என்ன பண்ணலாம்? எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணலாம். சும்மா ப்ரொக்ளைம் பண்ண முடியாது. இந்த 3 நடந்தா மட்டும்தான் ப்ரொக்ளைம் பண்ண முடியும். வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரெபெலியன். இப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாரு? எமர்ஜென்சியை ப்ரொக்ளமேஷன் பண்றாரு. இங்க இஃப் த பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது
பிரசிடென்ட்டோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பிரசிடென்ட்டோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அதாவது யூனியன் கேபினட் யூனியன் கேபினட் ஹெடட் பை பிஎம், பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான யூனியன் கேபினட். கேபினட்னா என்ன? முக்கியமான அமைச்சர்கள், டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறமா ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரைட்டிங்ல அட்வைஸ் பண்ணும், எழுத்துப்பூர்வமா அட்வைஸ் பண்ணும், எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்க. அப்போதான் பிரசிடென்ட் என்ன பண்ணாரு? எமர்ஜென்சியை ப்ரொக்ளைம் பண்ணுவாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க பேர் ஆக்ட்ல இஃப் த பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு போட்டிருப்பாங்க. ஆனா அது அவருடைய பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அது வந்து யூனியன் கேபினட் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க சொல்றபடிதான் பிரசிடென்ட் நடக்கணும். தென் எக்ஸ்பிளனேஷன், இந்த கிளாஸுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி declaring that the security of India or any part of India is threatened by war or by external aggression or by armed rebellion may be made before the actual occurrence of war or any such aggression or rebellion if the president is satisfied that there is imminent danger thereof. அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? ஒரு வாரோ, ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ, ஒரு ஆர்ம்டு ரெபெலியனோ நடக்குது, அதால இந்தியாவோட செக்யூரிட்டி அல்லது இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதியோட செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சிஸ் டிக்ளேர் பண்ணலாம், அவசர நிலையை டிக்ளேர் பண்ணலாம். எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க? வாரோ, எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ, ஆர்ம்டு ரெபெலியனோ நடக்கும் போதுதான் டிக்ளேர் பண்ணணும்னு இல்லை, இல்லை நடக்க ஆரம்பிக்கிறப்போதான் டிக்ளேர் பண்ணணும்னு இல்லை, அது நடக்கிற மாதிரி இருக்கு, அது நடக்க போகுதுன்னு தோணுனாலே டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. A proclamation of emergency declaring that the security of India is threatened by war or external aggression or by armed rebellion may be made before the actual occurrence. இந்த வாரோ, எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ, ஆர்ம்டு ரெபெலியனோ அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சியை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நம்ம இந்தியா இங்க இருக்கு, இங்க பாகிஸ்தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட எல்லை ஓரத்துல ஏவுகணைகளை பிளேஸ் பண்ணிட்டே இருக்குது. இங்க ஏவுகணைகளை பிளேஸ் பண்ணிட்டே இருக்குது, மிசைல்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருக்குது. இன்னும் வார் நடக்கல, மிசைல்ஸை வந்து அவங்க ஃபயர் பண்ணல, பிளேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவோட அரசாங்கத்துக்கு தோணுது எதிர்காலத்துல ஒரு வார் வரலாம், இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வரலாம், ஸோ நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தோணுது. ஸோ என்ன பண்ணுவாங்க? யூனியன் கேபினட் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான யூனியன் கேபினட் வந்து பிரசிடென்ட் கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஃபார்மேட்ல அட்வைஸ் பண்ணுவாங்க, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்கன்ட்டு. பிரசிடென்ட் வந்து வார் தான் நடக்கலையே, நான் ஏன் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்லாம் கேட்க முடியாது. அவர் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? பிஃபோர் த அக்கரன்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபெலியன் எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும், வாட் இஸ் வார், வாட் இஸ் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வாட் இஸ் ஆர்ம்டு ரெபெலியன் சொல்ற. வார் அப்படிங்கிறது போர். இரண்டு நாடுகளுமே என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிவிச்சுப்பாங்க, நாங்க போருக்கு போறோம்னு பேசி வச்சுட்டு அதுக்கப்புறமா போருக்கு போவாங்க. எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அப்படிங்கிறது, இப்போ நான் வேற ஒரு நாடு வந்து திடீர்னு நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ணுது, சொல்லாம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம, அப்போ அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஆர்ம்டு ரெபெலியன் அப்படிங்கிறது வந்து ஒரு உள்நாட்டு ஆயுதம் ஏந்திய போராட்டம். ஆர்ம்டு ரெபெலியன்னா இந்திய அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டா உள்நாட்டுல ஆயுதத்தை கையில ஏந்தி மக்கள் போராடினாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்ம்டு ரெபெலியன். ஸோ ஆர்ம்டு ரெபெலியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து இல்லை. எப்போ இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான் ஆர்ம்டு ரெபெலியன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஆர்ம்டு ரெபெலியனுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் என்ன இருந்துச்சுன்னா, வாரு, எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருந்துச்சு. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இப்போ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப வந்து ஒரு ப்ராடா இருந்துச்சு. இந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணலாம்னா, அரசியல்வாதிங்க வந்து
தனக்கு பிடிக்காத ஒரு போராட்டம் நடந்துச்சு, தன்னுடைய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்னா என்ன பண்ணலாம், எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் 1975ல நடந்துச்சு. இந்திரா காந்தி தலைமையிலான அரசாங்கத்துக்கு வந்து நிறைய நெருக்கடி கொடுத்தாங்க எதிர்க்கட்சிங்க. இந்திரா காந்தி பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த எமர்ஜென்சி வந்து 2 ஆண்டு காலம் நீடிச்சுது. ஸோ இந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்றாங்க, ஆர்ம்டு ரெபலியன் அப்படி இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டு ஆர்ம்டு ரெபலியன் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தாங்க 44th அமெண்ட்மெண்ட் 1978 மூலமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 352வும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஆர்டிகல் 352 கிளாஸ் 1 பார்த்துட்டோம். இப்போ ஆர்டிகல் 352 கிளாஸ் 1க்கான கொஸ்டின்ஸ் போகலாம். இப்போ கொஸ்டின் 1 பாருங்க. அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 மே பி இஷ்யூட் when the security of India is threatened by. So, under the Constitution of India, a proclamation of emergency under Article 352 may be issued when the security of India is threatened by. Option A, war, internal disturbance or external aggression. இது கிடையாது. war, external aggression or armed rebellion. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் எக்கனாமிக் கிரைசிஸ், ஆர்ம்டு ரெபெலியன் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி. நல்லா பாருங்க, ஒரு நேஷனல் எமர்ஜென்சியை ஆர்டிகல் 352க்கு கீழே டிக்ளேர் பண்ணோம்னா 3 விஷயம் நடந்தாதான் டிக்ளேர் பண்ண முடியும். வாரு ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபெலியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடிஎம் அகாடமியில் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் 2க்கு. ஸோ உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு பேப்பர் 2 கிராஷ் கோர்ஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லா பேப்பர் 2க்கான கிராஷ் கோர்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ பேப்பர் 1க்குமே கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. என்ன டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏப்ரல் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 2 ஆஃப் 2026. இப்போ இந்த கிராஷ் கோர்ஸோட டூரேஷன் வந்து 2 months. இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். Proclamation of emergency under Article 352 Clause 1 can be issued for only the entire territory of India. B, only a state, either the whole of India or any specified part of the territory. Only union territories. இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆர்டிகல் 352லே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 352ல நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணணும்னா எந்தெந்த இடத்துக்குலாம் டிக்ளேர் பண்ணலாம்னா, ஒன்று ஹோல் ஆஃப் இந்தியா, முழுக்க இந்தியா ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணலாம். ஆர் இந்தியாவோட ஒரு பார்ட், ஒரு சின்ன பகுதி, ஒரு பகுதியில் மட்டும் ஆபத்துனா அந்த பகுதிக்கு மட்டுமே நேஷனல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணலாம். காட் இட்? ஓகே, இப்போ ஆர்டிகல் 352 கிளாஸ் 2. கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. A proclamation issued under class 1 may be varied or revoked by a subsequent proclamation. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நாடு இப்படி இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு வரைஞ்சிருக்கேன். இப்போ திடீர்னு எதிரி நாட்டுல இருந்து ஒரு தாக்குதல் நடக்குது, ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க, யூனியன் கேபினெட் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ரைட்டிங்ல பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுங்க, அப்படின்னதான் எங்களால், அப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணாதான் நான் எங்களால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணுவார், எமர்ஜென்சிக்கான ப்ரொக்ளமேஷனை. இப்போ திடீர்னு அந்த போர் வந்து சீக்கிரமா முடிஞ்சிச்சு. அந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷன் வந்து எப்படியோ நம்ம பேச்சுவார்த்தை மூலமா சமாளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொக்ளமேஷனை என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் வந்து இன்னொரு ப்ரொக்ளமேஷன் கொண்டு வந்து இந்த ப்ரீவியஸ் எமர்ஜென்சி அவர் டிக்ளேர் பண்ண ப்ரொக்ளமேஷனை கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி அறிவிச்சார் பிரசிடென்ட், அறிவிச்சார். இப்போ இந்த அறிவிப்பை இன்னொரு அறிவிப்பு மூலமா
சப்சிக்யூட்னா இதுக்கு அப்புறமா இன்னொரு அறிவிப்பு கொண்டு வந்து இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த அறிவிப்பை அவரு கேன்சல் பண்ணலாம். இதுதான் வந்து ஆர்டிகல் 352 கிளாஸ் 2 சொல்லுது. இப்போ ஆர்டிகல் 352 கிளாஸ் 3. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதை டீட்டெயில்டா பார்க்கலாம். தி பிரசிடென்ட் ஷால் நாட் இஷ்யூ அ ப்ரொக்ளமேஷன் under or class 1 or a proclamation varying such proclamation unless the decision of the union cabinet, that is to say the council consisting of the prime minister and other ministers of cabinet rank appointed under article 75, that such a proclamation may be issued has been communicated to him in writing. அதாவது பிரசிடென்ட் கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. என்ன? எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவார்? எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுவார். அப்படி ஒரு டிக்ளரேஷனோ இல்லை ஒரு ப்ரொக்ளமேஷனோ மேக் பண்றப்போ என்ன கம்பல்சரியா அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னா, ரைட்டிங் மூலமா அவருக்கு வந்து இந்த யூனியன் கேபினெட் வந்து கொடுத்துருக்கணும் அட்வைஸ். ரைட்டிங் மூலமா பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து கண்டிப்பா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண போறது இல்லை. பிரசிடென்ட் வந்து தானா முடிவெடுக்க மாட்டாரு. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? யூனியன் கேபினெட் ரைட்டிங் மூலமா ஒரு லெட்டர் மூலமா என்ன பண்ணுவாங்க? பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்கன்ட்டு. இந்த யூனியன் கேபினெட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கேபினெட் ரேங்க். கேபினெட் ரேங்க் மினிஸ்டர்ஸ்னா முக்கியமான துறைகளோட அமைச்சர்களை தான் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ யூனியன் கேபினெட் வந்து என்ன பண்ணணும்? ரைட்டிங்ல கொடுக்கணும் பிரசிடென்ட் கிட்ட ரைட்டிங்ல கொடுக்கணும். அப்படி ரைட்டிங்ல கொடுத்தாதான் பிரசிடென்டால என்ன பண்ண முடியும்? எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ப்ரொவிஷன் கிடையாது. ரைட்டிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கிடையாது. இந்த ரைட்டிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது 44th அமெண்ட்மெண்ட் மூலமா தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணாங்க. ஏன் ஆட் பண்ணாங்கன்னா, ரைட்டிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாதப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனை அந்த ஆளுங்கட்சி வந்து தனக்கேற்ற மாதிரி அபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்திரா காந்தி மேடம் பீரியட்ல என்ன ஆயிடுச்சு? அவங்க வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட எமர்ஜென்சியை வாய் வழியாவே அப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ பிரசிடென்ட்டும் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ வெறும் இனிமேல் எப்படி இருக்குன்னா, வெறும் பிரைம் மினிஸ்டர் நினைச்சா மட்டும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியாது. மற்ற அதர் கேபினெட் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து தான் என்ன பண்ண முடியும்? எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ண முடியும். அப்படியே எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ண சொல்லி பிரசிடென்ட் கிட்ட சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க ரைட்டிங்ல கொடுக்கணும். வாய்மொழி உத்தரவு போட முடியாது. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 3. அண்டர் ஆர்டிகல் 352 clause 3 of the Constitution of India, the president shall not issue a proclamation of emergency unless the prime minister advises him orally. The decision of the union cabinet is communicated in writing. Parliament passes a prior resolution. The Supreme Court approves the decision. Answer வந்து option B. The decision of the union cabinet is communicated in writing. அதாவது under article 352 clause 3, president shall not issue a proclamation of emergency unless, அதாவது பிரசிடென்ட் எப்போ எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை ரிலீஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 4. The term union cabinet in article 352 clause 3 refers to. 352 clause 3 யாரை ரெஃபர் பண்ணுது? The prime minister and all ministers of the union government. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. இல்ல, ஆப்ஷன் பி பாருங்க. The council consisting of the prime minister and ministers of cabinet rank. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. இப்போ சிஏ படிங்க. த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ். இல்ல, யூனியன் கேபினெட்டுக்குள்ள பிரசிடென்ட் வரமாட்டாரு. ஒன்லி த பிரைம் மினிஸ்டரா? இதுவும் இல்ல. ஓகே, கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ ஆர்டிகல் 352 கிளாஸ் 4 பாருங்களேன், ரொம்ப பெருசா இருக்குது. இப்போ இதை ஒரு பிக்சர் மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? இதை வந்து நம்ம ஒரு பிக்சர் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்க பாருங்களேன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நேஷனல் எமர்ஜென்சியை பத்தின சில பேசிக்ஸை இப்போ பார்க்கலாம். ஒரு ப்ரொக்ளமேஷனை பிரசிடென்ட் வந்து இஷ்யூ பண்றாரு. யூனியன் கேபினெட் என்ன பண்ணுது? பிரசிடென்ட்டுக்கு ஒரு ரிட்டன்ல ஒரு லெட்டர் கொடுக்குது. இவர் வந்து ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணிட்டார். பிரசிடென்ட் வந்து ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணிட்டாரு.
இந்த ப்ரொக்ளமேஷனுக்கு ஆனா லைஃப் எவ்வளோனா 1 மாசம் தான், 1 மந்த், 30 days. 1 மந்த்துக்குள்ள என்ன பண்ணணும்? 1 மந்த்துக்கு மேல இந்த ப்ரொக்ளமேஷனை நீடிக்கணும்னா இந்த ப்ரொக்ளமேஷனை வந்து போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, நாடாளுமன்றத்தோட இரு அவைகளுக்கும் இதை வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ப்ரொக்ளமேஷனை சப்மிட் பண்ண உடனே அதாவது 1 மாசத்துக்குள்ள என்ன ஆகணும்? இந்த ப்ரொக்ளமேஷன் வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி அப்ரூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த ப்ரொக்ளமேஷனோட லைஃப் வந்து நீடிக்கும். நார்மலா பாருங்களேன். நார்மலா ஒரு ப்ரொக்ளமேஷனை பிரசிடென்ட் இஷ்யூ பண்றாரு அப்படின்னா அந்த ப்ரொக்ளமேஷனுக்கு லைஃப் எவ்வளோ? 1 மந்த் தான் இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காட்டுறேன். ஓகே, பிரசிடென்ட் வந்து ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எனிமி கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரியை அட்டாக் பண்ணுது, ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்குது. அப்போ என்ன ஆகுது? யூனியன் கேபினெட் உடனே பிரசிடென்ட்டுக்கு லெட்டரை கொடுக்குது. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுங்க. பிரசிடென்ட் இருக்கிறாரு. பிரசிடென்ட் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை வெளியிடுறாரு. எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை வெளியிடுறாரு. இப்போ இந்த ப்ரொக்ளமேஷனுக்கு எவ்வளோ நாள் எஃபெக்ட்னா 1 மந்த் தான் எஃபெக்ட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்குது. யூனியன் கேபினெட் உடனே பிரசிடென்ட் கிட்ட போகுது. பிரசிடென்ட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாரு. எமர்ஜென்சி அமலுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனுக்கு எஃபெக்ட் வந்து 1 மந்த் தான். இப்போ கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்ணுது? 1 மந்த் போதாது, இந்த எக்ஸ்டர்னல் அக்ரஷனை சமாளிக்கிறதுக்கு 1 மந்த் எமர்ஜென்சி இருந்தா போதாது, எமர்ஜென்சியோட காலத்தை நீட்டிக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை. இந்த 2 ஹவுஸ்லயும் அவங்க என்ன பண்ணலாம்? இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை சப்மிட் பண்ணி இந்த 2 ஹவுஸ் கிட்ட இருந்தும் அப்ரூவல் ஆகணும். அதுவும் இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த 2 ஹவுஸ் கிட்ட இருந்தும் அப்ரூவல் ஆகணும். அப்படி அப்ரூவல் ஆகுனா இந்த எமர்ஜென்சியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுவும் எவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும்? எவ்வளோ காலம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும்? 6 months வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ரூவல் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. இங்க பாருங்க, ப்ரொக்ளமேஷனை இஷ்யூ பண்ணிட்டாரு பிரசிடென்ட். presented to both houses of parliament, must be approved within 1 month. 1 மந்த்துக்குள்ள லோக்சபாவும் ராஜ்யசபாவும் அப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி 1 மந்த்துக்குள்ள அவங்க அப்ரூவ் பண்ணலனா ப்ரொக்ளமேஷன் ceases to operate. ப்ரொக்ளமேஷன் ஆப்ரேட் ஆகாம ஸ்டன் ஆயிடும். இப்போ ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷனை பத்தி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆர்டிகல்லையே. வாட் இஃப் லோக்சபா இஸ் டிசால்வ்டு? ஸோ லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு, லோக்சபா கலைஞ்சிடுச்சு. இப்போ என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறேன், ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு காட்டுறேன். அதே எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நடக்குது. யூனியன் கேபினெட் பிரசிடென்ட் கிட்ட ஓடி போறாங்க. யூனியன் கேபினெட்னா யாரு? பிரைம் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஓடி போறாங்க. பிரசிடென்ட் கிட்ட ஒரு லெட்டர்ல கொடுக்குறாங்க, ரைட்டிங்ல கொடுத்தோடனே பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ இந்த ப்ரொக்ளமேஷனுக்கு எவ்வளோ லைஃப்? 1 மந்த் லைஃப். இந்த ப்ரொக்ளமேஷன் எமர்ஜென்சி ரிலீஸ் பண்ணிட்டாருனாலே எமர்ஜென்சி அமலுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம்.
அந்த எமர்ஜென்சிக்கு 1 மாசம் லைஃப். இந்த ஒரு மாசத்துக்கு மேல கவர்மெண்ட் நீட்டிக்க விரும்பினா என்ன ஆகணும்? 2 ஹவுஸ் கிட்ட இருந்து பர்மிஷன் அப்ரூவல் ஆகணும். லோக்சபா, ராஜ்யசபா. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட் வச்சுக்கலாம். 1/4/2026 அன்னைக்கு பிரசிடென்ட் வந்து ப்ரொக்ளமேஷனை ரிலீஸ் பண்றாரு. இப்போ இவங்களுக்கு 1/5/2026 வரைக்கும் டைம் இருக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு, லோக்சபா கிட்ட இருந்தும் ராஜ்யசபா கிட்ட இருந்தும். இப்போ 2/4/2026 2 ஏப்ரல் அன்னைக்கு என்ன பண்றாங்க? ராஜ்யசபா கிட்ட அப்ரூவல் வாங்கிடுறாங்க. 3/4/2026 அன்னைக்கு லோக்சபாவே கலைஞ்சிடுச்சு, லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு, ஆட்சி கலைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆட்சியே இல்லை, ஆட்சி கலைஞ்சிடுச்சு. ஸோ புதுசா எலெக்ஷன் நடத்தி என்ன பண்ணணும்? லோக்சபாக்கு எம்பிஸை அனுப்பணும். லோக்சபாக்கு எம்பிஸ் வருவாங்க புதுசா எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும்னா, இந்த ப்ரொக்ளமேஷன், இந்த எமர்ஜென்சி வந்து எஃபெக்ட்லயே இருக்கும். ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணா போதும், இந்த ப்ரொக்ளமேஷன் எஃபெக்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புது எலெக்ஷன்லாம் நடந்து எம்பிங்க வந்து எல்லாம் ஒன்று கூடிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். புது எலெக்ஷன் வந்து நடந்துடுச்சு. ஸோ நியூ லோக்சபா வந்து 1/7/2026 அன்னைக்கு ஒன்னா கூடுறாங்க, ஒன்னா மீட் பண்றாங்க. புது லோக்சபா மீட் பண்ணுது. அப்போ அந்த 1/7/2026 வந்து 30 டேஸ்க்குள்ள என்ன ஆகணும்? இந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் இருக்குல்ல, 1/4/2026 அன்னைக்கு கொடுத்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனுக்கு லோக்சபா புதுசா லோக்சபா கூட்டினதுக்கு அப்புறம் 30 டேஸ்க்குள்ள என்ன பண்ணணும்? அப்ரூவல் கொடுக்கணும். இதுதான் வந்து அந்த பிக்சர்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் சிச்சுவேஷன், ஒருவேளை லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணிட்டா போதும், எமர்ஜென்சி பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். லோக்சபா ரீகான்ஸ்டிடியூட்டட், எலெக்ஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் லோக்சபாக்கு எம்பிங்கெல்லாம் உட்காந்து லோக்சபா இஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட். தென் அப்ரூவல் ரிக்வயர்ட் வித்தின் 30 days ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் நியூ லோக்சபா. புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உட்காருவாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல இருந்து 30 நாளைக்குள்ள அவங்க அந்த எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இஃப் நாட் அப்ரூவ்ட் வித்தின் 30 days, proclamation ceases to operate. ஓகே, இந்த ஆர்டிகல் 352 கிளாஸ் 4 புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 5. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் அப்ரூவல் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 கிளாஸ் 4. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. A proclamation of emergency must be laid before both houses of the parliament. இது கரெக்ட். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்க? இதையும் படிச்சிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் given above ஆர் கரெக்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட்னு தெரியுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்க. பிஏ எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ சி 2 செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் சீசஸ் டு ஆப்ரேட் ஆஃப்டர் 1 month அன்லெஸ் அப்ரூவ்டு பை த போத் ஹவுசஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேஷனல் எமர்ஜென்சி வந்து சீசஸ்னா ஸ்டாப் ஆயிடுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். 1 monthக்கு அப்புறம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 1 monthக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். பட் 2 ஹவுஸ் அப்ரூவ் ஆனாதான் 1 monthக்கு மேலே அதெல்லாம் நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. சி எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 2 தான் பெண்டிங்கில் இருக்கு. ஏ ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் தான் பெண்டிங்கில் இருக்கு. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. இஃப் த லோக்சபா இஸ் டிசால்வ்ட் அட் த டைம் ஆஃப் ப்ரொக்ளமேஷன், அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா அலோன் இஸ் சஃபிஷியன்ட் பர்மனன்ட்லி. இப்போ லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு அட் த டைம் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் அப்போ என்ன ஆகுது? லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஆஃப் ராஜ்யசபா அலோன் இஸ் சஃபிஷியன்ட் பர்மனன்ட்லின்னு கேட்குறாங்க. ராஜ்யசபாவோட அப்ரூவல் மட்டும் சஃபிஷியண்டா, அதுவும் பர்மனன்ட்லி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்ட்டு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, நான் 2 ஆப்ஷன்ஸை உங்களுக்காக எலிமினேட் பண்ணிட்டேன். இந்த ஏ டிலேருந்து நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 6. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ் ஆர் கரெக்ட்?
இப்போ இதுலயே நீங்க சில குழப்பம் பண்ணுவாங்க. இங்க கரெக்ட்னு குடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்ல. சில நேரத்துல விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் அபவ் ஆர் இன்கரெக்ட்னு குடுப்பாங்க. அப்போ நீங்க உஷாரா இருக்கணும். இந்த கொஸ்டின தெளிவா படிக்கணும். 1. A proclamation of national emergency must be approved by both houses of parliament within 1 month. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 1 இல்லாததை எலிமினேட் பண்ணுங்க. சி ஆப்ஷன்ல 1 ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஸோ இது ராங். If Lok Sabha is dissolved, Rajya Sabha can approve the proclamation temporarily. இதுவும் கரெக்ட். லோக்சபா டிசால்வ் ஆகி இருந்துச்சுன்னா ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணலாம் ப்ரொக்ளமேஷனை டெம்பரரியா. அப்போ 2 இல்லாத ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஏ எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பியும் டியும் தான் இருக்கு. The newly constituted Lok Sabha must approve the proclamation within 30 days of its first sitting. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு பியு எலிமினேட் ஆயிடுது. சி தான் கரெக்டான ஆப்ஷன். டி தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போ ஆர்டிகல் 352(5) ஆர்டிகல் 352(5) பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். சில கொஸ்டின்ஸ் ஆர்டிகல் 352(6) அதோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொஸ்டின்ஸ். ஆர்டிகல் 352 கிளாஸ் 7 அதோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ். ஆர்டிகல் 352(8) அண்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் ஆர்டிகல் 352(9) அதோடைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி கண்டென்ட் நம்ம ஏடிஎம் அகாடமியில் ஃபுல்லாக இருக்குது. எமர்ஜென்சி கண்டென்ட் மட்டும் இல்லை, பேப்பர் 2 லாக்கான மொத்த கண்டென்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கிராஷ் கோர்ஸில் சேரும்போது நீங்கள் ஃபுல் கோர்ஸையும் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸை பற்றி நான் திரும்பவும் சொல்கிறேன். திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. நீங்கள் பேப்பர் 1 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே கிராஷ் கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ரெண்டுக்குமே சேரலாம். இல்லை எனக்கு பேப்பர் 1 மட்டும் வேணும்னா பேப்பர் 1ல மட்டும் சேரலாம், இல்லை பேப்பர் 2 மட்டும் வேணும்னா பேப்பர் 2ல மட்டும் சேரலாம். ஸோ இட் பிகின்ஸ் ஆன் April 2. இதான் டேட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டுடைய கம்ஃபர்ட்லேருந்தே நம்ம ஏடிஎம் அகாடமியில் படிக்கலாம். அண்டு அனதர் திங் இஸ், உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுடைய வீடியோ லெக்சர்ஸும் கிடைக்கும். நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம ஏடிஎம் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வெறும் பாடத்தை நடத்திட்டு அதோட போகிறது இல்லை. உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கண்டென்ட் வந்து வேர்ல்டு வைட் அவைலபிளாக இருக்குது. அந்த கண்டென்ட்டை படித்து நம்ம அந்த கண்டென்ட்டை அப்ளை பண்ணுறோமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த லெக்சர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸில் சேரணும்னா நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற டீட்டெயில்ஸை படித்து நம்ம ஏடிஎம் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாய் சொல்லிக்கிறேன். பாய்.